1,32,000 டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இல்ல சிடி கண்டக்ட் எடுத்துட்டு போலாமா? இந்த பைக் எடுத்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோலும் ஹெல்மெட்டும் ஃப்ரீயா தராங்களா? லீசிங்ல எடுத்தீங்கன்னா 60,000 டிஸ்கவுண்டும் இருக்கு. இந்த கலர்ஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் பிடிச்சு கொள்ளுது. இந்த 80 கிலோமீட்டர் பாவிக்கிற ஒரே ஒரு பைக் வந்து சிடி 100 தான். மீட்டர் வந்து டிஜிட்டல் மாடல். ஹாய் செல்லகுடீஸ், நான் தான் உங்களுதுவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா, இன்றைக்கு நாங்கள் ஒரு பைக் ஷோரூமுக்கு தான் வந்தாங்க. இந்த ஷோரூமோட பேர் பார்த்தோம்னா வெற்றி என்டர்பிரைஸ் பிவிடி லிமிடெட். இங்கே பார்த்தோம்னா புது பைக்குகள் எல்லாம் என்னென்ன விலையில் வந்திருக்கு, என்னென்ன டிஸ்கவுண்ட்டுகள் வாங்க கொடுக்குறாங்கன்றதான் வீடியோட பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ஷோரூம் அங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் ரோட்டில் சுண்ணாத்தில் மருதராமட சந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தோம்னா ஒரு இடக்கை பக்கத்தில் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமுக்குள்ளே போய் என்னென்ன வாகனங்கள் நிற்கிறேன்னா வீடியோட பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். அண்ணாண்ட பேர் பிரித்தி. அப்போ இந்த பஜாஜ் ஷோரூமில் என்னென்ன வாகனங்கள் நிற்குது? பஜாஜ் ஷோரூமில் வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி வந்து இப்போ யங்கர்ஸ் சாய்ஸ் பண்ணுற பைக் வந்து NS 200. ஆனால் வந்து நான் பேசிக் மாடல்லேருந்து போவோம். அதுவும் ஸ்பெஷலான பைக் தான் சிடி 100. ஏன் சிடி 100 ஸ்பெஷல்னு சொன்னால் 80 கிலோமீட்டர் பெட்ரோல் ஒர்க் பண்ணுது. 80 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணுது. நான் மற்ற கம்பெனிஸை பற்றி கதைக்க மாட்டேன். எங்களோட ஸ்பெஷல் வந்து 80 கிலோமீட்டர். ஸ்ரீலங்காவிலே வந்து 80 கிலோமீட்டர் பாவிக்கிற ஒரே ஒரு பைக் வந்து சிடி 100 தான். நான் வந்து குவாரண்டைன் டைம் இம்போர்ட் நிப்பாட்டின டைம் கூடி அந்த வாகனம் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வாகன ரக்கமை தடையான காலத்தில் கூடி சிடி 100 டிஸ்கவர் 125 நாங்கள் வாகனம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். எங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் மட்டும்தான் இந்த சேல்ஸ் வந்து அழகாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போவும் இன்னும் சில ஃபீச்சர்ஸோட சிடி 100 வந்து 80 கிலோமீட்டர் ஃபியூவல் பெர் லீட்டருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ஏற்கனவே இருந்த குறைபாடுகளையும் கிளியர் பண்ணி இப்போ வந்து கஸ்டமர்ஸுக்கு கலர் சேஞ்ச், அதாவது முன்ன ப்ளூ வந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கூட பேர் வந்து இந்த கலர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸ் மரூன் பிளாக் கலர்ஸ் வேணும்னு சொல்லி இந்த கலர்ஸோட ஃபீச்சர்ஸோட வந்து இப்போ நாங்கள் சுண்ணாத்தில் கேகேஎஸ் ரோட் ரொட்டியாடியில் வந்து இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து 1 மாத காலம் முடிந்து இப்போ வந்து நாங்கள் சேல்ஸை வந்து அழகாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக பயணிக்கிட்டு கொண்டிருக்குது. அது எங்களோட கம்பெனியோட நேம் வந்து வெற்றி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அந்த பேருக்கும் நாங்கள் செய்கிற வேலைக்கும் சரியாக அமைது கஸ்டமர்ஸுக்கு வெட்டி போய் சேரும். ஓகே. அப்போ சரி, நீங்கள் முதலாவது சிடி 100 தான் சொன்னீங்க. அப்போ சிடி 100லேருந்து பார்ப்போம். என்ன சிடி 100லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக் வந்து இந்த கலர்ஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் பிடிச்சு கொண்டுது. இந்த கலர்ஸ் வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் போய் கொண்டிருக்கு. ஏன்னா சில ப்ளூ வந்து ஒரு ஃபேன்சியான நாக்கள் எடுப்பாங்க. இந்த கலர்ஸ் வந்து கமன் கலர் எல்லாருமே விரும்புறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கலர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சு கொள்ளுது. அதோட ப்ளூ வந்து சாய்ஸ் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. கூடுதலாக டெலிவரி பாய்ஸ் கூட மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து 80 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணோமே அதை கட்டாயம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதால் வந்து கலர்ஸ்ன்றது அவங்களோட சாய்ஸ். ஆனால் எங்களுக்கு ஸ்பெஷல் 80 கிலோமீட்டர் பெட்ரோல் ஒர்க் பண்ணுது. அதுதான் எங்கள் கம்பெனியோட மெயின் டாபிக். இப்போ இந்த சிடி 100 வந்து 80 கிலோமீட்டர் பாய்க்குதான், அது ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் பாய்க்குது. இப்போ இதை தாண்டி வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? இதை விட இப்போ வந்து நாங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டெலிவரி ஆட்களுக்கு எல்லாம் ஓகே. ஏன்னா சில நேரம் பவர் கட் ஆகலாம், கரண்ட் வந்து எல்லா டைமில் கூடி இந்த பைக்கில் நீங்கள் சார்ஜை போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கலாம். இது என்னென்னா கொஞ்சம் புதுசாக இது வந்து இப்போ இன்ஜினை கூல் பண்ணுறது தம்பி. கூல் ஏன்னா இப்போ லாங் ட்ரைவ் பண்ணீங்க. நான் 80 கிலோமீட்டர்னு சொன்னால் நான் கொஞ்சம் பெட்ரோல் கூட ஒர்க் பண்ணுதுன்றக்கான கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகுமே, ஃபீல்டுக்கு போவாங்களே ஸ்டாஃப் எல்லாம். இப்போ ஃபீல்ட் ஸ்டாஃப் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க இந்த வண்டியை. மற்ற டெலிவரி பாய்ஸும் இந்த வண்டி பல்சர் வந்தவர்கள்லாம் எடுத்துக்கொள்றாங்க. ஏன்னா பெட்ரோல் வந்து ஒர்க் பண்ணுதுன்றக்கா. அது வந்து ரேசிங் மாடல் என்றபடி அந்த ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல். அதுக்காண்டி வந்து இது எடுக்கிறாங்க. பேசிக் ப்ரைஸ் அதோட பேசிக் மாடல் ஸ்பெஷல் வந்து 80 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணுதானே. அப்போ அந்த இன்ஜினை கூலாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஏர் கூலர் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இப்போ வந்துச்சு. ஓகே. இப்போ இதில் விலையை பார்ப்போம். விலை என்ன? ப்ரைஸ் வந்து 637,950. இப்போ லீசிங் மூலம் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க கம்பெனியால் பஜாஜ் கம்பெனியால் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. 60,000 நாங்களே கம்பெனியால் கொடுப்போம். இப்போ கவர்மெண்ட் ரூல் படி 30% தான் பே பண்ணணும். அப்போ இதுக்கு 30% பாக்கேஜ் வந்து 1,91,380 வருது. ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட் 60,000 கொடுக்குறபடியா 1,31,380 கட்டினா இதுக்குரிய லீசிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 10,120 வருது. 1,31,000 தான் இதை எடுக்கலாம். 1,31,385 பைக்குக்கு டவுன் பேமெண்ட்டாக கட்டலாம். அந்த டவுன் பேமெண்ட்டோட பைக் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பதிகிறதுக்கு 10,120 வரும். அது கவர்மெண்ட்டுக்குரிய பேமெண்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆரம்பி சார்ஜஸ் வந்து அப்படி இப்படி என்று பார்த்தாலும் ஒரு 1,50,000
இருந்தால் இந்த பைக் எடுக்கலாம். 1,45,000 ரூபாய் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். உண்மையாகவே ஒரு நல்ல ப்ரைஸுக்கு இந்த பைக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆஃபர் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? இப்போதைக்கு எங்களுக்கு கம்பெனியால் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் தீபாவளி ஆஃபர்னு சொல்ல மாட்டோம். கம்பெனியால் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அகிலன் வைட்டான இப்போ தமிழ் பீப்புளுக்கு தான் வந்து தீபாவளி ரைட். ஆனால் அகிலன் வைட்டாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க 60,000 பட் ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் இருக்குது. லீசிங்கில் போகிற ஆக்களுக்கு வந்து அது ஏன் லீசிங்கில் போகிற ஆக்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். அந்த டேக்ஸஸை கவர் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணுறது தான் அந்த ஆஃபரை நான் கொடுக்குறேன். ரெடிகேஷ் பண்ணுறவங்க வந்து லீசிங் நமக்கு லீசிங் தேவையில்லை, ரெடிகேஷ் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் அது ஓகே. பட் லீசிங் எடுக்கிறாங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருமே, அதை நாங்கள் வந்து டிவைட் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறோம். 20ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் போகுது. அதை விட சில வேளை இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் சில வேளை போகக்கூடிய சான்சஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணால் போகலாம். எதுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு அண்ணாவோட நீங்கள் கதைச்சிங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கா, என்ன மாதிரி இப்போ பைக் இருக்கா இந்த உடனே கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். சில வாகனங்கள் வந்து புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சில வாகனம் NS 200 வந்து புக் பண்ணி எடுக்கணும். ஆனால் மேக்ஸிமம் கூடிய சீக்கிரம் கொடுப்போம். மினிமம் 1 மாதம் தேவைகளுக்கு புக் பண்ணி கொடுக்குறது. வெளியில எல்லாம் ஒரு 3 மாதம் அப்படியெல்லாம் போகுது. இங்கே பார்த்தோம்னா நாங்கள் புக் பண்ணினா ஒரு மாதம் தொடக்கம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக கிடைச்சிருமேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சேராது வேணும் எடுக்க போகிறீங்கன்னா இப்போ புக் பண்ணுங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளோ ஆகுது? NS 200க்கு வந்து நார்மலாக 30% பே பண்ணலாம் ரைட். 30% வந்து 3,41,980 வரும். இப்போ 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ அதாவது வந்து இப்போ 340 சொன்னால் இப்போ 282 பே பண்ணால் பைக்குக்கு டவுன் பேமெண்ட் வரும். 282 இப்போதைக்கு வரலாம். ஆனால் அந்த கம்பெனியின் ஆஃபர் 60,000 எல்லாம் போனால் லீசிங்கில் போகிறாங்களுக்கு எல்லாம் போனால் நார்மலாக 30% பே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஒரு 3,40,000 இருந்தாலே கடைசி 3,50,000 இருந்தால் NS 200 எடுக்கலாம். டிஸ்கவுண்ட் இருந்தால் 3,00,000 காசு சரி. நான் ஓகே 2 பைக் பார்த்துட்டேன். இப்போ உங்களா இங்கே அடுத்தது இந்த பைக்கை பற்றி சொல்லிடுங்க. டிஸ்கவர் 125. இது வந்து இப்போ வந்து நீங்கள் நார்மலாக டிஜிட்டல் மாடல்லாம் வந்திருக்கு. மீட்டர் வந்து டிஜிட்டல் மாடல். ஃபியூவலும் வந்து இது நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு 55லேருந்து 60 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணும். ஓகே. 55லேருந்து 60 வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். பரவாயில்ல தானே? ஓகே. அதோட உப்புடைக்க கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இதே பெரிய இதுதானே. இது என்னன்னு சொன்னால் CD100 வந்து முதல்ல எல்லாருமே விரும்புறதுக்கான ரீசன் வந்து ஃபியூவலுக்கான ஃபியூவல் பேசிக் மாடல் ப்ரைஸ் ரைட். இது வந்து 7,31,950 ரூபா. இது வந்து என்னென்னா இப்போ அடுத்த கிரேடுக்கு போகுது. இது முன்ன வந்து ஸ்பெஷலாக பைக் வந்து டிஸ்கவர் 135 அதுக்கு ஈக்குவலாக டிசைன் பண்ணிக்கலாம் இந்த பைக்கை. சீட்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த டிசைனும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள். பட் அது டிஸ்கவர் எங்கட பஜாஜ் சம்மந்தமான பைக் சம்மந்தமான விஷயங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ஃபீச்சர்ஸும் தெரியுமே. பட் எங்கட கம்பெனியில் எங்கட ஷோரூமில் இந்த இடத்தை KK ஸ்டோரில் ரொட்டியாடியில் இருக்கிற இந்த வெட்டி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த பஜாஜ் ஷோரூமோட ஸ்பெஷல் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏற்கனவே ஓப்பனிங் செரமனி டைம் வந்து யூடியூப்ல எல்லாம் கொடுத்துருக்கேன், டிக்டாக்ல எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து எனக்கு கிளைண்ட்ஸ் வந்துருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொன்னால் அந்த லீசிங் போகிற ஆட்களுக்கு வந்து வட்டி வீதம் எப்படி வருது, அந்த லீசிங் வந்து ஏன் 1 இயர் போடணும், ஏன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் போடக்கூடாது. சில பேர் வந்து 1 இயர் கட்டக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 3 இயர்ஸ் கேட்பாங்க, 4 இயர்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் லாஸ்ட்டாக நான் சொல்லுவோம். சில பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லீசிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க வந்து எதிர்பார்க்குற விஷயம் ரெண்டல் குறைவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் போனாலும் பரவாயில்ல, ஒரு ரொம்பளவு சீட்டு கட்ட மாட்டான். அப்போ இன்ட்ரெஸ்ட் போனாலும் பரவாயில்ல, நான் 4 இயர்ஸில் இந்த பைக்கை முதலாக்கிறதுக்குரிய நோக்கத்தை பார்ப்பாங்க. என்ன அவங்களுக்கு வந்து ரெண்டலும் குறைவாக கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ஒரு எப்படியும் நம்ம நிறைய காசு லைஃப்பில் செலவழிக்கிறோமே. சரி, பைக்குக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து போகத்தான் போகுது. ஆனால் பைக்கோட ப்ரைஸஸ் போக 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 கூடிக்கிட்டு தான் போகுது. ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக அதில் அவங்களுக்கு பெரிய தாக்கம் செலுத்தாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வீணாக போகக்கூடாது. சில 1 இயர் போடக்கூடிய ஆட்கள் வந்து 3 இயர்ஸ் போடக்கூடாது. ஆனால் 3 இயர்ஸ் தான் போட்டு அவங்கள கட்டி முடிக்கணும்னா அவங்கள நாங்கள் 1 இயர் போட கட்டாயப்பட்டோம். அவசரம் தானண்டா ஒன்றுமே செய்யறாங்க. ஒரு கொஞ்சம் காசு தான் கிடக்கு, எங்களால் சமாளிக்க இயலாது, கொஞ்சம் கஷ்டம்டா அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் போடுறோன்னு. உங்களுக்கு காசு கட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னா நீங்கள் 1 இயர் போட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அங்காளங்கால வட்டி இன்ட்ரெஸ்ட் குடிக்கணும் போகும். வட்டி வீதம் மாறாது. அந்த ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 14,000 சொல்லுவோம். ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு தருவாங்களான்னு 14,000 வைங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் போடுறோன்னா 1,40,000 ரூபா லீசிங் போட்டால் ரைட். அப்போ 2 வருஷத்துக்கு போட்டால் 280 மாதிரி வரப்போகுது. 3 வருஷம் போட்டால் 3 வருஷம் ப்ளஸ் அந்த அதோட ரேஷியோவில் மாறும். அந்த 140 ஒவ்வொரு இயர்
போகுதானே கூடிக்கிட்டு போகுது அப்படின்னா சரியா வந்து கூடிடும் ஆனால் சில பேர் வந்து 3 years தான் வேணும்னா நாங்கள் இடையில செட்டில் பண்ணுவோம் என்ற மென்டாலிட்டியோட வருவோம். இடையில செட்டில் பண்ணிக்க என்ன இடையில செட்டில் பண்ணி அந்த டைம் நான் ஏற்கனவே இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல சொல்லியிருக்கேன். அந்த டைம் அந்த லீசிங் கம்பெனியில் அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த ரேஷியோ பார்க்கணும், எத்தனை % போகுது அந்த ரேஷியோ பார்த்தா கஸ்டமர்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த 1.40 அதை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல்லாக கழிக்க மாட்டாங்க, இந்த கம்பெனி ஃபுல்லாக கழிக்க மாட்டாங்க. இந்த கம்பெனி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட 40-50 நாளும் குறைப்பாங்க. கம்பெனியால் முடிஞ்ச வரைக்கும் பிராஞ்சால் அப்ரூவல் இருக்க லிமிட்ஸ் வந்து கட்டாயம் கழிச்சு கொடுப்பாங்க. கட்டாயம் கழிச்சு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக காசை கட்டி முடிக்க திடீரென்று 3 years போகிற கிளைண்ட்ஸ் வந்து 3 years தான் பேமெண்ட் ஒன்றும் இல்லை. 3 years அவரால் மாதம் காசு குறைச்சி தான் கட்டிடுற கஸ்டமர்ஸ் கூடி ஒரு வருஷத்தில் பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிடுவார். ஒரு லக் அவருக்கு கிடைக்குமே, அந்த லக் மூலம் அவருக்கு ஒரு ஃபண்ட் அனுவார். அந்த ஃபண்டை வந்து செட்டில் பண்ண பார்ப்பார். செட்டில் பண்ண மாட்டாங்கன்னு அப்படி வர்ற டைம் வந்து அந்த கம்பெனியோட கதைச்சு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்கன்னு கதைச்சு அட்லீஸ்ட் சண்டை பிடிச்சாச்சும் அந்த டிஸ்கவுண்ட் எடுத்துக்கணும். அது சரி, ஏன் சும்மா காசை அதான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவர் வந்து 3 years தான் போடணும்னு இல்லை, 1 year போடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 year தான் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. நான் வந்து மேக்ஸிமம் 1 year கொடுத்தா அவங்களுக்கு லாபம்னு சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் குறைய வரும். சில பேர் வந்து இல்லைன்னா பரவாயில்ல 2 years போடுங்க நான் 1 yearல முடிப்போம்னு சொல்கிற ஆக்களும் இருப்பாங்க. சில பேர் 2 years போட்டு 2 years கட்டி பிடிப்பாங்க. நானே நோமலாக நேற்றே கேட்டிருப்பேன் அண்ணாவை இந்த பைக் எடுக்கிறோம்னு. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்மளோட யூடியூப் தேவைக்கு 80 கிலோமீட்டர் பெட்ரோல் வாங்கிச்சா உண்மையாகவே நெல். அதனால் நாங்களும் எடுக்க நினைச்சினாங்க. அண்ணா எங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எதுண்டாலும் நீங்கள் நேராக வந்து அண்ணாவோட கதைச்சிங்கண்டாலே உங்களுக்கு என்னென்னு சொல்கிற ஒரு பூரண ஒரு நுழைஜன்னு கிடைக்கும். பைக்கை பற்றி எந்த பைக் எடுக்கலாம், எந்த பைக் எடுத்தால் எங்களால் கட்டேலும், இது உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அண்ணா சொல்லுவார். கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து பைக் நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வந்து தேடி வராங்க. யூடியூப்பை பார்த்து வருவாங்க, டிக்டாக்கை பார்த்து வருவாங்க, சில பேர் எங்கள்கிட்ட ஃபேஸ்புக்கை பார்த்து வருவாங்க. என்னுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க வந்து எல்லாரும் 10 பேர் வந்தால் 10 பேர் வாகனம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் 10 பேருக்கும் அந்த விஷயத்தை நான் சொல்லி விடுவேன். இப்படி செய்யுங்க சொல்லி இப்போ நம்மள்ட்ட எடுக்காட்டிக்கும் அந்த விஷயத்தை சொல்லி விடுவேன். ஆனால் அந்த 10 பேரும் எப்படின்னாலும் பைக் எடுப்பாங்க. என்ன அப்படி தான் அண்ணா கதைப்பார். என்ன மாதிரி இப்போ இது வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 150 இருந்தால் எடுக்கலாம்னு வைங்க. அங்கால எங்கள் டீம் ஒரு 50 இருக்குது, அங்கால எக்ஸ்ட்ரா போடலாம். ஒரு 2 லட்சத்தை போட்டு அங்கால அண்ணா சொல்லுவேன். இப்போ ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும், டவுன் பேமெண்ட் எவ்வளோ மாதம் கட்டணும்னா அண்ணா ஃபுல்லாக உங்களுக்கு உடனே விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கட்டாயம் சொல்லுவேன். இப்போ அடுத்த பைக்கை பார்ப்போமா? நீங்கள் அடுத்த மாடல் வாங்க, பல்சர் 125. 125 வேணா? இது என்ன மாதிரி? இது வந்து பல்சர் N125. இது வந்து நார்மலாக இதோட நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரேசிங் மாடல். அதை விட வந்து டெலிவரி பாய்ஸ் தான் இந்த வாகனத்தை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து மெயின் இதோட டிசைன் வந்து எப்படி காட்டிக்கிறான்னு சொன்னால் ரேசிங் ஈக்குவலான பைக்ஸ் தான் இது டிசைன். இதுவும் ஃபியூவல் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ நான் கொடுத்த கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். 65 சொல்லிக்கிறாங்க. 65 சொல்லிக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற எல்லா வாகனமுமே கூடுதலாக ஃபியூவல்லாம் ஸ்பெஷல். பஜாஜோட ஸ்பெஷலே வந்து ஃபியூவல், அதோட கம்பெனியோட பிராண்டா. அப்போ நார்மலாக இதை நாங்கள் பார்த்துட்டோம். அண்ணா சொல்கிற 65 கிலோமீட்டர் பாய்க்குமா? விலை என்ன மாதிரி? இது வந்து 844,950. 844,950 அது அவ்வளோதான் ப்ரைஸ். ஓகே. அப்போ ஒரு பெரிய பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞர்களுக்கு இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையும் இருக்கும். நம்ம இது வந்து அவங்கள ஒரு அவங்களோட வேலையை பொறுத்து அந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணணும். காரணமாக வந்து அவங்க வந்து ஸ்டைலாகவும் இருக்கணும், தங்களோட ஃபியூவலும் ஒர்க் பண்ணணும், ஒரு ரேசிங் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும்னு சொன்னால் இந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுலேயும் அந்த சார்ஜ் போடுற சிஸ்டம் இருக்குது. நார்மலாக பாருங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் தாங்க? இதுக்கும் நாங்கள் வந்து லீசிங் மூலம் எடுக்கிறதுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எந்த பைக் எடுத்தாலும் 60,000 ரூபாய் விலை இல்லை. எங்களுக்கு CT 100 60,000 கொடுக்குறோம், 60,000 ரூபா. N125க்கு 60,000 கொடுக்குறோம். NS200க்கு 60,000 கொடுக்குறோம். டிஸ்கவர் 125, N160 ப்ரீமியத்துக்கு 40,000, N160 நார்மலுக்கு 60,000 கொடுக்குறோம். 60,000 கொடுக்குறோம். அப்போ ஒரு பைக் அதுகளுக்கு தான் ஒவ்வொரு மாடல்ஸுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் கொடுக்கும். அதாவது வந்து 40,000, 60,000 லீசிங் கட்டுற டவுன் பேமெண்ட் குறைய வர ஆக்களுக்கு. அப்படி பார்த்தாலும் 40,000 குறையும் தான். கண்டிப்பாக அந்த எல்லா மாடல்ஸுக்கும் வந்து 40,000 குறையும். ஆனால் நாங்கள் அப்படி சொல்லிடலாம். கம்பெனி தானே, கம்பெனி வந்து இன்னென்ன மாடலுக்கு இன்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னால் 40,000 ரூபா டிஸ்கவர்,
125 N160 ப்ரீமியம் அதுக்கு 40,000 கொடுக்குறோம். அப்போ இதுக்கு டவுன் பேமெண்ட் நார்மலாக வந்து 30% பே பண்ணால் ஓகே. அதில் வந்து இப்போ எங்களுக்கு கம்பெனியில் ஆஃபர் முடிஞ்சால் 30% இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அப்போ எதுனாலும் 30% கூட்டிட்டாங்க அந்த மாதிரி டவுன் பேமெண்ட் வந்து பைக்ஸுக்கு 3 வீல்ஸுக்கு வந்து தான் 50% பே பண்ணுறோம். பைக்ஸுக்கு வந்து 30%. ஓகே. அப்போ இப்போ பரவாயில்ல. அப்போ நார்மலாக எங்களை மாதிரி ஆக்களும் எடுக்கலாம்ன்றீங்க. கூடுதலாக எல்லாருக்கும் வாகனம் இப்போ தேவை. இவ்வளோ காலம் ரக்குமதி இல்லை தானே, புதிய வாகனத்தை தான் கொள்வனம் செய்கிறாங்க. அப்போ அதை வந்து எல்லாருக்கும் வந்து இந்த வாகனம் தேவை கண்டிப்பாக. ஓகே. இப்போ அடுத்த என்ன வாகனம் பார்க்கணும்? இப்போ நீங்கள் வந்து அடுத்தது N160 நார்மல் பார்க்கலாம். ஓகே. இந்த கஸ்டமர்ஸ் பார்த்து வந்துருக்காங்க. கஸ்டமர் பார்த்து வந்துருக்காங்க. நீங்கள் இந்த அவைக்கும் ஒரு தேவைப்பாடு ஒன்று இந்த பைக்கில் இருக்குது. அதனால கிணநிறமாக நின்று ஆசைப்பட்டு பார்த்து வந்துருக்கணும். எப்படி மறுப்பிடுறாங்க புக் பண்ணியிருக்காங்க. லீசிங் மூலம் தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கு அந்த 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஆமாம். அண்ணாவா? இவர் தான் புக் பண்ணாரு. வாழ்த்துக்கள் அண்ணா. சாரி, உங்களுக்கு இது ஓகே அண்ணா? அப்போ அண்ணா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு தெரியும். நான் நார்மலாக எங்கென்ன ஃபாலோவர்ஸுக்கும் சரி அண்ணாண்ட கஸ்டமர்ஸுக்கும் சரி அண்ணா ஒரு நேர்த்தியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது பண்ணினாலே நீங்கள் பைக் எடுத்த மாதிரி தான். இது உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் எடுத்தது? எவ்வளோ கட்டுறீங்க? 7 லட்சம் கட்டுறோம். 7 லட்சம். அப்புறம் கொஞ்சம் காசு தான் நீங்கள் இது லீசிங் போட போறீங்க. ஓகே. இப்போ அண்ணா வந்து 7 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கட்டுறதுக்கு ஐடியா பண்ணிக்காரு. நம்ம இன்றைக்கு அந்த 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் தானே. அப்போ டோட்டலாக வந்து 7,60,000 தான் அண்ணாக்கு வந்து டவுன் பேமெண்ட்டில் போகும். மிச்சம் தான் அந்த 9,34,950 அண்ணா கட்டுற 7 லட்சம் எங்கிட்ட 60,000. 7,60,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் போகுது. அதாவது வந்து விலையில் இந்த 9,34,950 7,60,000 காசு காலி. லீசிங் போட ஒரு 2க்குள்ள மிச்சம் பேலன்ஸ் தான் லீசிங் போட ஒரு 2 லட்சம் தான் லீசிங் போட போறாங்கண்ணா. ஓகேண்ணா. இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் புது வாகனங்களாக எடுக்கணும். இது எவ்வளோ வேணா பெட்ரோல் பைக்? இது வந்து 9,34,950 பைக்கோட ப்ரைஸ். இது ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இப்போ நீங்கள் பெட்ரோல் சொன்னா கேட்டிருக்கீங்க. இது நார்மலாக 50 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணும். ஓகே. 50 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணும். அப்போ இப்போ சில வாகனங்களோட பேர் சொல்லிட அது 40, 35 அப்படி தான் பாதிக்கும். அப்போ இங்கே நிற்கிற எல்லாமே இல்லை, நான் மற்ற கம்பெனியை வந்து நான் இப்போ சொல்லலாது. அந்த நாங்கள் வாகனம் வாங்குற ஆக்கள்லாம் சரியாக பயன்படுத்துகிறோம் வாகனத்தை. அதாவது நான் கிளச்சை யூஸ் பண்ணுறது, ரேஸ் பண்ணுறது, அந்தந்த மற்றது ஒரு புது வாகனம் வாங்கினா அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்குள்ள ஸ்பீட் பண்ணி ஓடக்கூடாது. 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகப்படுத்தி ஓடக்கூடாது. கிளச்சையும் நீங்கள் டப் பண்ணி ஓடக்கூடாது. அப்படி அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் ஓடின அப்புறம் இன்ஜினை படிய வச்சு போர் பிஸ்டர்லாம் படிஞ்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாகனத்தை படிய வச்ச அப்புறம் நீங்கள் வேகப்படுத்தலாம். அந்த முதல் சொல்லுவாங்களே ஒரு 100 கிலோமீட்டருக்கு இவ்வளவு வேகத்தில் ஓடணும். அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 500 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்கு தானே. அது வரைக்கும் உட்காரங்களும் 50க்கு உள்ள ஓடணும். நல்ல உள்ள ஓடினா கிளச்சை வந்து நாங்கள் இப்போ தெரியுமா ஜாங்கர்ஸ் ரேசிங் மாடல்ல ஓடும். அது வந்து டப்பட் அடி ஒன்று வரும். அது எங்கட வாகனத்துக்கு எந்த வாகனத்துக்கும் அப்படி வரும். அப்படி யூஸ் பண்ணாது. அது நான் எந்த கம்பெனியும் நான் பிள்ளை சொல்ல மாட்டேன். நாங்கள் எடுக்கிற வாடிக்கையாளர் என்ன சொல்லணும்னா, அந்த உங்களோட இவ்வளோ காசை கொடுத்து வாகனத்தை வாங்குறீங்க. எக்காரணம் கொண்டும் முதல் சர்வீஸ் போகும் வரைக்கும், செகண்ட் சர்வீஸ் போகும் வரைக்கும் வாகனத்தை வந்து அந்த கொஞ்சம் ரேஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த ரேசஸ் ஓடுற மாதிரி ஓடாமல் கொஞ்சம் இன்ஜினை படிய வச்சு போர் மிஷினெல்லாம் படிய வச்சு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்டர்டு உங்களோட ஸ்டைல் கிட்ட வாகனத்தை ஓடிக்கொள்ளலாம். அப்படி பார்த்து தான் இந்த வாகனம் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும். இந்த வாகனத்தில் எந்த வாகனம் அப்படி தான். எந்த புது வாகனம் எடுத்தாலும் இன்ஜின் படிக்கணும் கட்டாயம். போர் பிஸ்டர்லாம் படிஞ்சா அது மற்ற கம்பெனிஸை வந்து நாங்கள் இப்போல சொல்லலாம். அது எங்களோட கம்பெனியும் பிளேஸுங்களில் சரின்னு சொல்லலாம். அது நாங்கள் எடுக்கிற வாகனத்தை வந்து நாங்கள் கவனமாக பாதிக்கும். அது சரியோ, நாங்கள் அப்படி பாவனைலான் இருக்கு. எங்களோட பாவனைலாம் யார் எடுத்தாலும் சரி. இப்போ நான் எடுத்து இதை 4 நாள்லையும் பழுதாக்கலாம். நீங்கள் எடுத்து 4 வருஷமும் பாதிக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே பாவனைலான் இருக்கு. நீங்கள் முடிஞ்ச அளவு என்னென்னு சொல்கிற ஒரு சின்ன பிள்ளைய எப்படி வளர்ப்பீங்களோ அதே மாதிரி பைக்கை பார்த்தீங்கன்னா கதை காலத்துக்கு அது நீட்டாக இருக்கு. பிறந்த குழந்தைய வந்து நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், அந்தந்த சாஃப்டாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்த கைக்கு தயவு செய்து வாகனத்தை ரேஸ் பண்ணி கிளச்சை அந்த மாதிரி செய்து கிளச்சை விட்டு ஓடி அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு உள்ளாங்க. எனக்கு என்னுடைய வாகனம் இல்லை, எந்த வாகனம் எடுத்தாலும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த சர்வீஸ் முடிகிற காலம் வரைக்கும் இல்லை உங்களுக்கு அது விளங்கல அந்த சர்வீஸ் கேட்டலாக்ல வந்து அது முழு விளக்கம் இருக்குது. எந்த வாகனம் எடுத்தாலும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன வாகனத்தை யூஸ் பண்ணால் நீங்கள் மெக்கானிக் சர்வீஸோ இல்லாட்டி மெக்கானிக் கடைக்கு உடனே போக தேவையில்லை. இப்போ என்னன்னு சொல்லலாம்,
புது பைக் எல்லாரும் எடுக்கிறது காரணமே ஒரு 5 வருஷத்துக்கு கை வைக்கவே கூடாது. குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு கை வைக்கவே வேணும்தான் புது பைக் எடுக்கிறவங்க. இதை நாங்கள் நார்மலாக பார்த்துட்டோம். இதுக்கும் 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கு. அங்கால ப்ரீமியம் பார்ப்ப மாட்டேன். ப்ரீமியம் வந்து N160 ப்ரீமியம். இது வந்து இதில் வந்து ஸ்பெஷல் நார்மலாக நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பெஷல் தான் இதில் இருக்குது. அதோட நவிகேஷன் ஒர்க் பண்ணோம். 9,95,950 இதோட பைக் ப்ரைஸ் 9,95,950. இப்போ நிற்கிறதுக்குள்ளே இதான் கொஞ்சம் விலை கூட இல்லை. NS200 வந்து 11,39,950 புக் பண்ணி தான் எடுக்கலாம். இப்போ நிற்கிற பைக்ஸில் வந்து இது விலை ஒன்று சைக்கிள் தான் 9,95,950. ஆனால் கம்பேர் பண்ணிக்க வந்து இந்த சிசிக்கும் எங்களோட ப்ரைஸஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, குறைவு தான். எப்படி ப்ரைஸஸ் குறைவாக இருக்குது. இதுக்கு நான் லீசிங் மூலம் எடுக்கிறதுக்கு வந்து 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கும். 40,000 இதுக்கு வந்து 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலாம்? டவுன் 30% பே பண்ணால் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த டிஸ்கவுண்ட் போனால் அந்த 30%லேருந்து 40,000 கழிச்சு கஸ்டமர்ஸ் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து ஒரு பைக்கெலாம் எடுக்கலாம். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் இருக்கு. 4 வருஷம் இருக்கு. மேக்ஸிமம் 4 வருஷம் லீசிங் போடாதீங்க. பைக்கு வந்து ஏன்னா பைக்கால இன்கம் வராது, தேய்மானம் தான் இருக்குது. அது உங்களுக்கு உங்களோட ஜப்புக்கு ஏற்ற மாதிரி பீரியட்ஸ் சாய்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீரியட்ஸ் சாய்ஸ் பண்ணலாம். போயிஸ் போடக்கூடாதுல, போயிஸ் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட முடியும். கூட தானே என்ன அது இப்போ என்ன சில பேர் ஆகணும் கஷ்டப்பட்டுனாலும் இருந்தாங்க. சரி கட்டி முடிப்போம் வேண்டா. 4 வருஷம் போட்டு இதை வந்து முதலாக்கலாம். அப்படிதான் என்னோட சொல்ல காசை வச்சிருந்து வீணா செலவழிக்கிறீங்க. எங்களால் ஒன்றும் செய்யலாமா கிடக்கு. நான் ஒரு 4 வருஷம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பைக் ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு முதலான பைக் உங்களுக்கு முதலாகிடும். அதனால் உங்கள்ட மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள்ட திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலங்களை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை ஃபுல் பேமெண்ட்டையும் கட்டலாம். ரெடி கேஷும் எடுக்கலாம். ரெடி கேஷுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வாராக வந்து ரெடி கேஷ் தான் எடுக்கணும். லீசிங் போகக்கூடாது. ஓகே, லீசிங் வந்து தேவை இருந்தால் மட்டும்தான். காசு சில பேர் வந்து காசு இருந்தால் ரெடி கேஷ் எடுப்பாங்க. காசு இருக்கிறவங்களும் லீஸுக்கு போவாங்க. அந்த மிச்ச பேலன்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு தேவைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது சம்மந்தமான விஷயம் நான் ஏற்கனவே யூடியூப்பில் கொடுத்துருக்கிறேன். அது அவங்களோட சாய்ஸ், கஸ்டமருக்கு சாய்ஸ். அதான் ஓகே. நீங்கள் வந்து குயிக்காக NS200 பஜாஜ் பல்சரோட NS200 எடுக்கணும்னு சொன்னால் என்னுடைய வெற்றி என்டர்பிரைசஸ் கேகே ரோட்டில் இருக்க பஜாஜ் ஷோரூமில் வந்து நீங்கள் NS200 ஏலியாக மேக்ஸிமம் 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நான் 1.5 மாதத்துக்குள்ளே அண்ணா NS பைக் எடுத்து தருவேன். NS பிரியர்களே, உங்களுக்கு பைக் தேவைன்னா இப்போ புக் பண்ணுங்க. 1.5 மாதத்தில் அண்ணா எடுத்து தருவேன். இப்போ நாங்கள் நார்மலாக எல்லா பைக்குமே பார்த்துருப்போம். அண்ணா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேண்ணா, நன்றி அண்ணா. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன பிரியோசனமான வீடியோவாக இருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். தேங்க்யூ. எப்படியும் வெகு விரைவில் சந்திப்போம். சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஓகே, கஸ்டமர்ஸ் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் நீங்களும் எனக்கான ஒர்க் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. கஸ்டமர்ஸும் வெயிட் பண்ணி. சரியோ, பைக்கையும் கொடுக்க தானே வேணும். ஓகே, நான் சந்திப்போம்.